நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம் என்ற வாசகத்தை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். உலக சரித்திரம் எத்தனையோ நண்பர்களை சந்தித்திருக்கிறது. அந்த நண்பர்களுள் மார்க்சும் ஏங்கல்ஸும் தனி மரியாதைக்குரியவர்கள். இவர்களைப் போல் வேறெந்த இரண்டு நண்பர்களின் சங்கமத்தில் புது யுகம் படைக்கும் புரட்சிக்கான பூபாலம் பிறந்ததில்லை. ஏங்கல்ஸ் இல்லாமல் மார்க்ஸ் 65 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாரா என்பதே ஐயம். மார்க்சின் மகத்தான வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமைந்ததே ஏங்கல்ஸின் அழியாத அன்புதான். ஆண்டுதோறும் 350 பவுண்ட் பணம் தந்து மார்க்சின் புற தேவைகளை ஓரளவு ஏங்கல்ஸ் பூர்த்தி செய்த காரணத்தினால் 35 ஆண்டுகள் அவர் பிரிட்டிஷ் நூலகத்தின் புத்தகங்களுக்கு நடுவில் தன் சிந்தனையை புரட்சிகரமாக செதுக்க முடிந்தது. இரண்டு நண்பர்களும் கூட்டாக தயாரித்த பொது உடைமை கருத்துதான் இன்றைய மார்க்சியவாதிகளின் விவிலியமாக விளங்குகிறது. நம் வாழ்க்கை நதியின் போக்கை மாற்றும் வல்லமை நட்புக்கு இருப்பதால் தான் வார்த்தை சிக்கனத்தில் சிறந்த வள்ளுவன் 4 அதிகாரங்களில் நட்பை ஆய்வு செய்கிறான். நட்பு, நட்பு ஆராய்தல் என்று உடன்பாட்டு முறையிலும், கூடா நட்பு, தீ நட்பு என்று எதிர்மறையாகவும் 40 குறள்களில் நட்பு செய்பவருக்கு அவன் ஆலோசனை வழங்குகிறான். நண்பர்களை தேர்வு செய்வதில் அதிக விழிப்புணர்வு அவசியம். 1000 பேர்களிடம் அறிமுகம் நிகழ்ந்தாலும் ஆழமான நட்புக்குரியவர்கள் 6 பேர் கூட தேரமாட்டார்கள். நன்றி, வணக்கம்.